அனைவருக்கும் வணக்கம். வீட்டு பூஜை அறையில் நாம் எப்படி பூஜை செய்ய வேணும், எந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். தீபம் ஏற்றும்போது நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. இதை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டில் தீபம் ஏற்றும் முறை, பெண்கள் கட்டாயம் தெரிந்து கொண்டு தீபம் ஏற்றினால் அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது குறிப்பிட்ட சில விஷயங்களையும் செய்யக்கூடாது. தெய்வத்தின் முன் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நல்லது என அனைவருக்கும் தெரியும். இருந்தாலுமே விளக்கேற்றும் முறைகளை பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருக்குது. எந்த நாட்களில் விளக்கு ஏற்றலாம், எந்த நாட்களில் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து நம்ம ஏற்றுவது நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3 மணி தொடங்கி 5:30 மணி வரையிலான காலம். அதிகாலையிலேயே விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 6 மணிக்கு முன்பாக நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும். காலை மாலை 2 வேளைகளுமே விளக்கு ஏற்றுவது நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகும், மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவும் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு முகம் விளக்கு ஏற்றுவது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. 2 முகம் விளக்கு ஏற்றுவது குடும்ப ஒற்றுமை, 3 முகம் புத்திர தொடர்பான இன்பங்கள் பெற்று தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. 4 முகம் விளக்கு ஏற்றுவது அஷ்டலட்சுமங்களின் அருளோடு சர்வ நலன்களும் நமக்கு தரும். 5 முகம் விளக்கு ஏற்றினால் செல்வ வளம் எப்பொழுதுமே செழித்து கொண்டே இருக்கும். செல்வ வளம் சேர 5 முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமானது என்ற சந்தேகம் பலருக்குமே வரும். குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு விளக்காக நம்ம ஏற்றக்கூடாது, 2 விளக்காக தான் ஏற்ற வேண்டும். இதிலும் அதாவது 10 தீபங்கள் என கணக்கிட விடும். அப்படி ஏற்றுவதில் தவறு இல்லை. மகாலட்சுமி விளக்கு, அகல் விளக்கு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலுமே ஒரு விளக்காக ஏற்றுவதை நம்ம 2 விளக்காக ஏற்றுவதே சரியானது. ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, 2 அகல் விளக்கு என்று ஏற்றலாம். 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட தீபங்கள் எப்பொழுதுமே விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கிழக்கு துன்பம் அனைத்துமே நீங்கும். மேற்கு முகத்தில் நாம் தீபம் ஏற்றினால் கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும். வடக்கு முகத்தில் நாம் விளக்கு ஏற்றினால் செல்வம், ஞானம், அறிவு ஆகியவற்றையும் வளர்க்கக்கூடியதாக இருக்குது. தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. பஞ்சுத்திரை போட்டு நாம் தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் தரக்கூடியது. குடும்பத்தில் ஒற்றுமை, மங்களம் தரும். வெள்ளை துணி கொண்டு நம்ம தீபம் ஏற்றினால் எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. மஞ்சள் துணி திரி போட்டோம்னா நம்ம அம்பாளுடைய கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியதாக இருக்குது. சிவப்பு துணி திரி போட்டோம்னா எல்லா நாள்பட்ட வந்த தடைப்பட்ட திருமணங்கள் நடத்தி வைக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் தோஷம் நீங்க நாம் முருகனின் அருள் கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யக்கூடிய வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. தெய்வ குற்றத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது. முன்னோர்களின் சாபம் நீங்க, தீய சக்திகள் நெரும்பாக இருக்க நாம் பாதுகாக்கக்கூடியதாகவும் தாமரை தண்டு திரி செல்வத்தை அருளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. விசேஷ பூஜைகளாக வண்ண திரிகளை பயன்படுத்தும் போது அந்த நிற துணிகளை பன்னீரில் நனைத்து காய வைத்து அதை திரி போட வேண்டியது நல்லது. குறிப்பிட்ட வேண்டுதல்கள் உள்ளவர்கள் அதற்குரிய நிற திரிகளை பயன்படுத்தலாம். மற்றவர்கள் வெள்ளை நிற திரிகளை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம். பொதுவாக மண் விளக்கு, அகல் விளக்கு சகல விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும். வெண்கல விளக்கு தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தை மேம்படுத்த செம்பு விளக்கு, மனதில் அமைதியும் வீட்டில் அமைதியான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தக்கூடியதாக பித்தளை விளக்கு இருக்குது. குடும்ப ஒற்றுமைக்கு வெள்ளி விளக்கு, வீட்டில் மனதில் அமைதியான நிலையை ஏற்படுத்த மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாக தங்க விளக்கு இருக்குது. பொதுவாக ஆயிலை நீட்டிக்க பஞ்சுலோக விளக்கு இருக்கு. இந்த விளக்கை நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பஞ்சக்கூட்டு எண்ணெய், நெய், நல்லெண்ணெய் போன்றவற்றை விளக்கேற்ற பயன்படுத்தலாம். கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. நெய் செல்வ வளத்தை பெருக்கக்கூடியதாகும். நினைத்த காரியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு விளக்கை பயன்படுத்தி நம்ம வீட்டில் எண்ணெய் ஏற்றும் பொழுது
நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு மாற்றம். விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி 2 நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெய் கீழே ஊற்றிவிட வேண்டும். விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதிதாக எண்ணெய் ஊற்றி திரிப்போட தான் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும். வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது. பொதுவாக முதல் நாள் விளக்கு ஏற்றிவிட்டு அடுத்த நாள் திரி நுனியில் கருகி இருக்கும். அதை மீண்டும் நீக்கிவிட்டு மீண்டும் அதே திரியை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம். பொதுவாக புது திரி போட்டு நாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. திரியை வெறும் கையால் தூண்டக்கூடாது. ஏதாவது ஒரு குச்சி அல்லது பூவின் காம்பு ஆகியவற்றை பயன்படுத்த தான் திரியை நாம் தூண்ட வேண்டும். அல்லது விளக்கு துண்டு திரியை பயன்படுத்தி விளக்கை தூண்டக்கூடாது. விளக்கு தூண்ட நம்ம திரியை பயன்படுத்தும் திரியை பின்னோக்கி இழுத்து விளக்க மலையேற்றலாம். அல்லது பூவை வைத்து நாம் தீப சுடரை அழுத்தி மலையேற்றலாம். ₹1 நாணயங்களை வைத்து சுடரை அழுத்தி மலையேற்றலாம். வாயால் ஊதியோ கையை வைத்து உசிரியோ நாம் குளிர வைக்கக்கூடாது. தாராளமாக நாம் விளக்குகளுக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம். வீட்டில் நிலைவாசலில் முதல்ல தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டு சென்று ஏற்றக்கூடாது. வெளியில் ஏற்றி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு தீபம் ஏற்றுவது சரியான ஒரு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது தீப சுடர் எரிய வேண்டும். அதற்கு மேல் விளக்க நாம் எரிய வைப்பது அவரவர் வசதியை பொறுத்தது அப்படின்னே சொல்லலாம். வெள்ளி செவ்வாய் மற்றும் தான் விளக்கு ஏற்ற வேண்டுமா என்ற சந்தேகம் பலரிடம் உண்டு. தினமுமே விளக்கு ஏற்றுவது சரியான ஒரு முறையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுபோல் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக நம்ம வீட்டில் அபிஷேகம் என்ற பெயரில் தண்ணீரை வேகமாக ஊற்றுவோம். பஜனை என்ற பெயரில் மனதார கடவுளை நினைத்து பாடுவது இல்லை. ஏதோ கடனாளி மாதிரி தான் நாம் செய்வோம். இப்படி பூஜை செய்தால் கடவுளின் அருளும் வரமும் எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னை மனதார நினைத்து பக்தர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக இறங்குவார். அழுந்து கண்ணீர் வடித்து நம்முடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவர் காது கொடுத்து கேட்காமல் இருந்தது இல்லை. பூஜை என்றாலே அவரை நாம் வீட்டிற்கு அழைக்கிறோம் என்று அர்த்தம். சாதாரணமாக ஒருவரை அழைத்தாலே தடபுடலாக விருந்து வைப்பு மரியாதை உடன் உபசரிப்போம். அப்போ நம்ம கடவுளை எப்படி உபசரிக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவரை ஒரு விருந்தினர் போல அழைத்து மரியாதை செய்யுங்கள். அவருக்கு பிடித்ததை வாங்கி படையுங்கள். இவ்வாறு செய்யும்போது கடவுள் நம் மீது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக சொல்லப்போனால் அவர் நம் வீட்டை விட்டு போகக்கூட மாட்டார். நம்முடைய வீட்டிலேயே தங்கி நமக்கு அன்புக்குரியவராகும். அன்பை புரிய தொடங்கி விடுவார். எனவே நீங்கள் பூஜை செய்யும் பொழுது 16 படிநிலைகளை பூஜையில் செய்தால் சிறந்த உபசரிப்பு. விநாயகர் சதுர்த்தி பூஜைகளை இப்படி செய்து விநாயகரை வழிபடுவதும் நல்லதாக இருக்குது. பொதுவாக நம்ம பூஜை தொடர்பான செயல்கள் அனைத்துமே உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சா சக்தியை இழுக்க ஆற்றலுடன் உருவாக்கப்பட்டது. இந்த பூஜையை ஒரு நபர் செய்யும் பொழுது அது தெய்வத்தின் இச்சா சக்தியுடன் தொடர்புடைய அலைகளை அவர் பெறுகிறார். இந்த தர்ம பூஜையை பொருள் சார்ந்த சாகுனம் என்று சொல்லுகிறோம். அதாவது நம்ம பூஜையின் முதல் பாதியில் நாம் இது போல் செய்வது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முறையாக நாம் விரதம் இருந்து வீட்டில் பூஜை செய்வதும் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி பூஜை செய்வதும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வறுமை எப்பொழுதுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 6 மணிக்குள் நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று. தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய உடலையும் மனதையும் நாம் சுத்தமாக வைத்து கொண்டு செய்ய வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.